ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டீப் சிக் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த டீப் சிக் ஏஐ மாடல் யூஎஸ்ஏ ஒரு ஷேக் பண்ணிருக்கே சொல்லலாம். ஸோ இந்த டீப் சிக்கோட ஹிஸ்டரி என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணணும், அதை பத்தி தான் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மாடல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டீப்சீக் பாக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏஐ தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. சாட் ஜிபி தான். ஸோ சாட் ஜிபிடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஐ பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெமினி ஏஐ, கிளாடி ஏஐ, மெட்டா ஏஐ சொல்லி இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல் வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஏஐ மாடலை ஓரங்கிறதுக்காக சைனா லான்ச் பண்ண நியூ ப்ராடக்ட் தான் இந்த டீப்சீக். இந்த டீப்சீக் ஏன் வந்து சாட் ஜிபிடியோட பெஸ்ட்னு சொல்றாங்க, அதை நம்ம அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலா வந்து பார்த்தா சிமிலர் டு சாட் ஜிபி தான் இந்த டீப்சீக். பட் ஆனா இது வந்து கட்டிங் ஏஜ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. அதாவது நீங்க சாட் ஜிபிடில ஏதாச்சும் ஒரு கொரிஸ் கொடுத்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்புட் கிடைக்கும். அதாவது ஒரு ஹிஸ்டரி மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். பட் ஆனா இந்த டீப்சீக் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நீங்க என்ன கேட்கணும் அந்த மாதிரி கிளிப்ஸ் அண்ட் கிளியரா உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதான் வந்து இது கட்டிங் ஏஜ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஸோ இது ஏன் பெஸ்ட்னு சொல்றாங்க தெரியுமா? ஆக்சுவலா வந்து சேம் ஆஸ் இதுவும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். அதாவது சாட் ஜிபிடி மாதிரி இதுவும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். இதை ஏன் பெஸ்ட்னு சொல்றாங்கன்னா இது வந்து வெர்ஷன் 3. ஸோ அதாவது சொல்லணும்னா இது வந்து 2023 வந்து வெர்ஷன் 1 வந்து சைனா லான்ச் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது அங்க இருக்க பெரிய ஏஐ காம்படிட்டரே அங்கே ஒரு பெரிய டாமினேட் பண்ணிச்சா. இது சைனாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப்சிக் வந்து பெரிய டாமினேட் பண்ணி யாருக்கெல்லாம் டாமினேட் பண்ணிருந்தா இந்த அலிபாபா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஏஐ ஜெயின்டே அங்கே டாமினேட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வெர்ஷன் 2 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வெர்ஷன் 3 வந்து ஜனவரி மாசம் லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ மிகப்பெரிய ஷேக் நடந்திருக்கு. அது என்ன பெரிய ஷேக்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட டெக், அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா NVIDIA வந்து 60% டவுன் ஆயிருக்கு. டெஸ்லா வந்து 2% டவுன் ஆயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஒரு டெக் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த டீப்சீக் தான். ஸோ ஏன் இதெல்லாம் டவுன் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி மாதிரி இதுவும் ஒரு டீப்சீக்கும் ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு ஏ தான். பட் ஆனா இது ஏன் டாமினேட் பண்ணுச்சுன்னா ஆக்சுவலா வந்து இந்த ஓப்பன் சோர்ஸா லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ஓப்பன் சோர்ஸ் எதை மென்ஷன் பண்ணா ஆக்சுவலா வந்து சாட் ஜிபிடி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். நீங்க அதை யூஸ் பண்ணணும்னா அது $2 இல்ல $20 இல்ல $200 உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் மாடல் கிடையாது. இன்னும் ஓப்பன் சோர்ஸ் மாடல் லான்ச் பண்ணவே இல்லை. பட் ஆனா இவங்க லான்ச் பண்ண டீப்சீக் வந்து கம்ப்ளீட்டா ஓப்பன் சோர்ஸ் மாடல். இது எப்படின்னா நீங்க வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் யூஸ் பண்ண முடியும். இது ஏபிஐ மூலமா இன்டெகிரேட் பண்ண முடியும். இதை வந்து லோக்கல் ஸ்டோரை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கம்ப்ளீட்டா உங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து செம கன்ஃபியூஷன் இருக்காங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கொரிஸை ரன் பண்ணதுக்கு நிறைய ஜிபியூ ப்ராசஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதோட டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடியால ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து கொண்டு வர முடியல. பட் ஆனா சைனா வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, ஆனா வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் கொண்டு வர முடியல. பட் ஆனா சைனா வந்து ஸ்பெண்டே பண்ணாம சோ ஓப்பன் சோர்ஸ் மாடல் கொண்டு வராங்க. இதனாலதான் டெக் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நியூஸ் கேட் வந்து ஸ்டாக் ஆகி இருக்காங்க. எப்படா ஓப்பன் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல் அவைலபிள் பண்ணவே முடியல. அந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலே கொண்டு வர முடியல. பட் ஆனா சைனா வந்து சிம்பிளா பிளான் பண்ணி வரும்போதே ஓப்பன் சோர்ஸ் மாடலோட வந்ததுனால சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் யூஎஸ்ஏ வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணிருக்கு. என்டையர் டெக் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து டவுன் ஆயிருக்கு. சோ இதோட பிரைசிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து அந்த ஜிபியூக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அதோட காஸ்ட் வந்து அது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்கு. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு சாட் ஜிபிடி. இங்க வந்து பாத்தீங்கன்னா $200 இங்க ஜஸ்ட் வந்து $8 ஸ்பெண்ட் பண்ணா போதும்னு சொல்றாங்க. அந்த அளவு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டீப்சீக் சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் டெக் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்கு. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லியாங் வென்ஃபெங் தான் இதோட ஃபவுண்டர். இவர் வந்து 40 வயசு ஆகுது. இவரும் சைனா தான். ஸோ இவர் சைனால வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரி மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஆகவே ஆகாது. ஸோ அந்த இவர் வந்து ஜோ பைடன் பிரசிடண்டா இருக்கும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, 2021 என்ன பண்ணிருக்காரு, ஆக்சுவலா வந்து ஒரு thousands ஆஃப் NVIDIA கிராபிக்ஸ் ப்ராசஸர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு.
ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ண தௌசண்ட் ஆஃப் NVIDIA ப்ராசஸர் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்க்காக இந்த ஏஐ மாடல் தான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஜோ பைடன் என்ன பண்ணாருன்னா ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி சிப்லாம் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனால வந்து சிப் வார் கொண்டு வந்தாங்க. ஸோ ஏதாவது அமெரிக்கால இருந்து சைனாக்கு எந்த ஒரு சிப் செட்டும் போகக்கூடாது, அதுவும் ஹை வேல்யூல சிப் செட் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அமல்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு இவரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் அந்த NVIDIA கிராபிக் ப்ராசஸ் வாங்கி யூஸ் பண்ணாரு. NVIDIA கிராபிக் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதை வாங்கி வந்து அப்பவே லான்ச் பண்ணியிருக்காரு, அவரே அப்பவே செக் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்ப லான்ச் பண்ண அந்த டீப்சிக் வந்து NVIDIA ப்ராசஸோட லான்ச் பண்ண, இவர் AMD ப்ராசஸோட லான்ச் பண்ணார். இதான் ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ லான்ச் பண்ணும்போது AMD யூஸ் பண்ணி அந்த டீப்சிக் வெர்ஷன் 3 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கான்செப்ட் இவர் கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து வெப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், API மூலமா யூஸ் பண்ணலாம், லோக்கல்ல உங்களால் டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்டெகிரேஷன் வித் டூல்ஸ், உங்ககிட்ட ஏதாச்சும் டூல்ஸ் இருக்குன்னா அதோட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸோட லான்ச் பண்ணதால பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ அதனால தான் வந்து டீப்சிக் வந்து கம்ப்ளீட்டா யூஎஸ் டாமினேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இது மெயினா கொண்டு வந்த இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக தான் கொண்டு, அதாவது கோடிங் பர்பஸ்க்காக தான் மேக்ஸிமம் கொண்டு வராங்க. அதாவது காம்ப்ளெக்ஸான கோடிங் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அந்த வந்து அதுக்காக தான் இவங்க வந்து இது கொண்டு வராங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்டட், டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் கண்டென்ட் கிரியேஷன், இதுதான் வந்து இவங்களோட மெயின் மோட்டிவே. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீப்சிக் ஏஐ இவங்க கொண்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீப்சிக் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த டீப்சிக் ஏஐ பார்த்துட்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலா இட் இஸ் அ வேக்கப் கால் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து இவர் லான்ச் பண்ணதை பார்த்து அந்த யூஎஸ் ஷாக் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேக்கப் கால் ஃபார் அவர் ஏஐ இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஏஐ இண்டஸ்ட்ரிக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு வேக்கப் கால், இதோட அட்வான்ஸ் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அங்க பென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பா சொல்லலாம் இது வந்து இந்த ஏஐ டீப்சிக் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாமினேட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. இது இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆல்ரெடி சொன்னா வெப்ல யூஸ் பண்ணலாம், உங்க லோக்கல் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், பிளஸ் ஏபிஐ உங்க டூலோட ஏபிஐ மூலமா யூஸ் பண்ணலாம், உங்க டூலோட இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வெப் வெர்ஷன். ஸோ இது லான்ச் பண்ண ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப் ஸ்டோர்ல இப்ப இதுதான் டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, யூஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல இந்த டீப்சிக் தான் டாப் ஆப்பா இருக்கு. ஸோ அங்க இருக்கிற யூஎஸ் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த டீப்சிக்கை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. இது ஏன்னு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் ChatGPT வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ரொம்ப காஸ்ட்லி வேற, பட் ஆனா இது வந்து ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுளா இருக்கு. அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க, யூஎஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, இந்த டீப்சிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப் ஸ்டோர் ரொம்ப டாப்ல இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா சொன்னா இது வந்து நீங்க டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஏபி மாடலையும் யூஸ் பண்ணலாம், பிளஸ் உங்க டூல் இருக்கா அதை யூஸ் பண்ணலாம், லோக்கல் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப்ல வந்து நீங்க இப்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பிகாஸ் நிறைய யூசர்ஸ் வந்து ரெகுலரா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டீப்சிக்கோட வெப் வெர்ஷன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி உங்க பிசினஸ்க்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், இது எப்படி லோக்கல் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். பிகாஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டீப் திங்க் R1 சொல்லியிருக்காங்க, சர்ச் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உள்ள இருக்கு. இது எப்படி உங்க பிசினஸ்க்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்றேன். ஸோ பிகாஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படி டீப்சிக் வந்து கம்ப்ளீட்டா யூஎஸ் டாமினேட் பண்ணிச்சு, இதோட ஹிஸ்டரி என்ன, இதோட மெயின் மோட்டிவ் என்ன, அதை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீப்சிக் ஏஐ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.